தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைக்கு ஊழ் என்கிற 38வது அதிகாரத்தை நாம் கேட்டு முற்றோதல் வாயிலாகவும் உரைப்பொழிவின் வாயிலாகவும் கேட்டு பயணிக்க இருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, உண்மையிலே இந்த நாள் இனிய நாள். காரணம், பாலுத்தோழர் அவர்கள் மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொண்டு ஐயாவை பேச வைப்பதற்காக நெடுந்தூர பயணித்து அவரது இல்லத்திற்கே சென்று இன்றைக்கு இணைந்து நடக்கிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. இன்றைக்கு முற்றோதல் செய்யக்கூடிய மாணவி ஹரிகா. இந்த மாணவி 5ஆம் வகுப்பு தேவகோட்டையில் இருக்கக்கூடிய வள்ளியப்பா மெட்ரிக் பள்ளி, அதாவது கரையங்காடுல இருக்கு, அந்த பள்ளியினுடைய மாணவர் ஆவார். அவை மட்டுமல்லாது அவருடைய பெற்றோர் திருமதி சா அழகுவேல் கா சாமிக்கண்ணு அவருடைய இணையருடைய அருமை மகள் ஆவார். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் என் அருமை தங்கை சா அழகுவேல் அவருடைய மகள், எனக்கு மருமக. எங்க மருமக இன்றைக்கு முற்றோதல் செய்யறாங்க. அதோடு இன்றைக்கு நம்மோடு உரைப்பொழிவு செய்வதற்காக இணைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை, குறிப்பாக பட்டுக்கோட்டை நகரிலே தமிழ் பள்ளி செய்து வந்து மகத்தான மாமனிதர் ஆவார். தன்னுடைய 10வது 12வது அகவையிலே திருக்குறள் அறம் பொருள் ஆகிய 2 பால்களை மனப்பாடம் செய்திருந்தவர். அவருடைய குடும்பமே தமிழ் குடும்பத்தில் ஈடுபடுகிறது. தகப்பனார் பெரும்புலவர் தங்கவேலனார், தங்கை அன்புவள்ளி, அவர் மகள் தமிழ்ச்சிட்டு, இளைய மைந்துனர் அவர் மகள் என்று அனைவரும் தமிழ் பயின்று ஆசிரியர்களாக பணியில் இருக்கிறவர்கள் ஆவார்கள். இவர்கள் பாவேந்தர் பாரதிதாசனுடன் தமிழ்நேய பாவனாரிடமும் தம்முடைய நெருக்கமாக இருந்த இவர்கள் இவருடைய முயற்சியால், இவருடைய அர்ப்பணிப்பால் சிலர் இந்திய குடியுரிமை பணி தேர்வெழுதி ஆட்சி பணியில் இருக்கிறார்கள். காரணம், அவர்களை ஊக்குவித்த மிகப்பெரிய தமிழ் அறிஞர் ஆவார் இவர் தனது பெயர் ஏடி பன்னீர்செல்வம், அதாவது நீதி கட்சியினுடைய சர் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இவருடைய பெயர் வைக்கப்பட்டது. தவத்திரு குன்றக்குடி பெரிய அடிகளாருடைய நேரடி தொடர்புடையவர். தொல்காப்பியம், சங்க இலக்கியம் மற்றும் திருக்குறளில் ஆழங்கால் புலமை பெற்ற ஐயா அவர்கள் இலக்கிய பேராசன் ஜீவா, தோழர் தா பாண்டியன் அவர்களோடு மேடையில் தமிழ் முழக்கம் செய்தவர், தமிழக அரசால் நல்லாசிரியர் விருது பெற்றவர். இப்படி பல்வேறு இலக்கிய ஆளுமை கொண்ட ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களோடு வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். முதலில் முற்றோதல் செய்வதற்காக அருமை மருமகள் ஷா ஹரிகா அவர்கள் முற்றோதல் செய்வார்கள். அம்மா சொல்லுங்கம்மா, குரல் சொல்லுங்கம்மா. மைக்கு கொஞ்சம் மியூட் பண்ணுங்களேன். நிறைய பேருக்கு பேச்சு சத்தம் கேக்குது, அதனால பாப்பா சொல்றது சரியா கேட்கல. பாலனே, உங்க மைக்கு கொஞ்சம் கட் பண்ணுங்க. அம்மா சொல்றா, சொல்ல அம்மா. உன பக்கத்துல யாரையும் பேச வேணாம்னு சொல்றா. பக்கத்துல யாரும் பேசுறாங்க, பேச வேணாம்னு சொல்றாமா. பேசு, நீ குரல் சொல்லு. தீயவும் நல்லவன் செல்வம் செயற்கை வகையிலான் கோடி தொகுத்தாக்கு தூய்த்தல் அரிது.
குட்டா கலியும் மெனின் நன்றாங்க நல்லவா ஆண்டவர் அன்றாங்கால் அல்லர் படுதவன். நன்றி. நன்றி. நன்றிடாமா. ஐயா வணக்கத்துக்குரிய ஐயா அவர்கள் உரைப்பொழிவு தருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். ஐயா தொடங்கலாமா? அளவிலமா உங்க மைக்க மியூட் பண்ணுங்கம்மா. ஐயா பன்னீர்செல்வம் ஐயா ஆரம்பிங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். தொடங்கலாமா? தொடங்குங்க. தொடங்குறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் திருக்குறள் நாளும் ஒரு அதிகாரம் என்ற முன்னெடுப்பிலே இணைந்திருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். அடுத்து பொது உடைமை கட்சியினுடைய குமணன்ங்கிற பேர்ல இருக்கவங்க மைக்க ஆஃப் பண்ணுங்க. குமணன்ங்கிற பேர்ல இருக்கவங்க மைக்க ஆஃப் பண்ணுங்க. வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க. அதுக்கு ஐயா பேசுங்க. நான் வரும்போது போன் அடிச்சேன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் திருக்குறள் நாளும் ஒரு அதிகாரம் என்ற முன்னெடுப்பில இன்றைக்கு உங்களோடு கலந்து கொள்வதற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அருமை தோழர்களே, தொடங்கும் முன் அவையோரை வணங்கிக் கொள்கிறேன். பொது உடைமை கட்சியின் மொத்த வாழ்நாளை போல தானும் 100 ஆண்டு வாழ்ந்திருக்கின்ற நல்ல கண்ணு ஐயாவிற்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொருத்தமான செயல்களை சொல்லி போதிய அளவிற்கு அடைமொழிகளையும் கூறி என்னை அறிமுகப்படுத்தி வைத்த ஒருங்கிணைப்பாளரும் சிறப்பு வாய்ந்த என்னுடைய ஆசிரியரோடு பழகி இருந்தவருமாகிய ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் கரு முருகன் அவர்களுக்கும் அவ்வப்போது அவரோடு துணை நின்று துணை ஒருங்கிணைப்பாளராக செயலாற்றி வந்த சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் மேனாள் செயலாளர் ரவீந்திர பாரதி அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்றதொரு முன்னெடுப்பை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்ற இந்நாள் செயலாளர் மருத்துவர் தானா அறம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். எவ்வளவோ வகையிலே நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு முயன்றேன். உண்மை அதுதானே. எப்படி என்ன சொன்னாலும் என்ன நிபந்தனை போட்டாலும் எல்லாவற்றுக்கும் நான் இசைவேன். நீங்கள் ஒரு அதிகாரமாவது எங்கள் குழுவிலே எடுத்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி இழுத்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற தோழர் பாலதண்டாயுதம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அதிகாரத்தை தொடங்குவதற்கு முன்னாலே இதை முற்றோதல் செய்த இளந்தோழி இனிய ஷாரிகா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துகளும் உரியதாகட்டும். நன்றாக தன்னுடைய முற்றோதலை அவர் செய்திருக்கிறார். அருமை தோழர்களே, நான் இந்த நிகழ்ச்சியிலே 4 பெரிய தலைப்புகளிலே இந்த நிகழ்ச்சியை நான் அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய உரை திருவள்ளுவர் யார் என்பது முதலாவதாகவும், திருக்குறள் உரை மரபு
எப்படி வந்திருக்கிறது என்பதை இரண்டாவதாகவும், அந்த திருக்குறள் உரை மரபில பரிமேலழகருடைய பங்கு என்ன என்பதை மூன்றாவதாகவும் வைத்துக்கொண்டு என்னுடைய உரையை நான்காவதாக வைத்துக் கொள்ளப் போகிறேன். அருமை நண்பர்களே, முதலில் திருவள்ளுவர் யார்? 15ஆம் நூற்றாண்டிலே திருவள்ளுவ மாலை என்று ஒரு நூல் ஒரு 52 பாடல்களோடு தொடங்குகிறது. அங்கேதான் திருவள்ளுவரை அறிமுகப்படுத்துவதாகவும் திருவள்ளுவரை பெருமை புகழ்வதாகவும் அமைகின்ற பாடல்கள் இருக்கின்றன. எனவே 15ஆம் நூற்றாண்டில் திருவள்ளுவர் யார் என்பதை அவர் நூலை கொண்டு அடையாளம் சொல்லுவதற்காக கடுகை துளைத்து ஏழ் கடலை புகுத்தி குறுகத் தரித்த குறள் என்று திருவள்ளுவ மாலை நூலை கொண்டு ஆசிரியரை அறிமுகப்படுத்துகிறது. 21ஆம் நூற்றாண்டிலே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் பகுதியிலே வாழ்கின்ற திருச்சிற்றம்பலம் சிங்காரவேலு என்பவர் பாடிய திருக்குறள் சிறப்பு நூல் ஒன்றை சொல்ல வேண்டும். ஏனென்றால் 15லிருந்து இன்றைய வரைக்கும் வந்துடலாம். திருக்குறளுக்கு முப்பால் என்று ஒரு பெயர் உண்டு. அதனால முப்பால் தமிழர் சொத்தாகும், முன்னேற்றம் விளைக்கும் வித்தாகும் என்று அவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். எனவே தொடக்கத்திலிருந்து இன்று வரை திருவள்ளுவரை எவ்வளவோ பேர், நான் பிற நாட்டார் புகழ்வதை அதிகம் சொல்லுவதில்லை. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கமில் சொல்லபல்ல இருந்து ஆரம்பிச்சு ஜியு போப், வீரமாமுனிவர், எல்லீஸ் போன்ற பெரியவர்கள் எல்லாம் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். இவர்களிலே ஜியு போப் ஒருவர் அவருடைய வாய்ப்பு வசதிக்கு ஏற்றாற் போல திருக்குறளை தமிழில் கேட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பெருமை பெற்றவர். மற்றவர்கள் எல்லாம் திருக்குறள் மொழிபெயர்ப்புகளை அடிப்படையாக, வீரமாமுனிவரும் அது மாதிரி தமிழிலே கேட்டு தமிழிலே பயின்றவர். ஆனால் தமிழின் திட்ப நுட்பங்களை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறார் என்பது தெரியவில்லை. அவர் லத்தீனிலே மொழிபெயர்த்தார். ஆகையினாலே மற்றவர்கள் எல்லாம் திருக்குறள் கருத்தைத்தான் மொழிபெயர்த்திருக்க முடியுமே தவிர ஏறக்குறைய 143 மொழிபெயர்ப்புகள் இருப்பதாக சொல்லுவார்கள். இவையெல்லாம் திருக்குறள் கருத்தை மொழிபெயர்த்தார்கள். திருக்குறள் பாடலை மொழிபெயர்க்கவில்லை. மொழிபெயர்க்கவும் முடியாது. ஏனால் மொழிபெயர்ப்பு துறையில நான் கடந்த 10 ஆண்டுகளாக மொழிபெயர்ப்பு துறையில இருக்கிறேன். நேரடியாக சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்தால் தமிழில் புரியாது, ஆங்கிலத்திலும் புரியாது. கருத்தை உள்வாங்கிக் கொண்டு வெளிப்படுத்தினால் ஓரளவிற்கு மொழிபெயர்ப்பு சிறப்பாக இருக்கும். அதிலேயும் மிகச் சிறந்த முறையிலே வெற்றி பெற்றவர் ஒருவர் இருக்கிறார். திருக்குறள் போலவே சிறிய நிலையிலே பாடுகின்ற கருத்துக்களை கவியோகி சுத்தானந்த பாரதியார் என்பவருடைய மொழிபெயர்ப்பு ஓரளவிற்கு திருக்குறளை போலவே இருக்கும். அவ்வளவுதான். ஆங்கில மீட்டர் என்ற யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில அவரும் அந்த சொற்களை அமைத்து காட்டுவார். இதெல்லாம் மற்றவர்கள் சொல்லுகின்ற திருக்குறளை புகழ்ந்து பேசுவது.
நான் திருவள்ளுவரை எப்படி அறிமுகப்படுத்துகிறேன் என்று கேட்டால், எதற்குமே அசைந்து கொடுக்காமல் மனிதனை மட்டுமே நம்பி, மனித குலத்தை மட்டுமே நம்பி, மனிதனாய் மட்டுமே சொன்னவர் திருவள்ளுவர். அவரை போல ஒரு சிறந்த மனித உணர்வு உள்ளவர் யாருமே இல்லை. மனிதனை மட்டும்தான் அவர் நம்புகிறார். பாருங்க, ஒருத்தர் போறார், ஐயா, அவர் திருக்குறள் படிச்சவர், ஆனாலும் திருவள்ளுவரை கேட்கிறார், ஐயா, நான் வானுலகம் போய் தெய்வங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டிய முறையோடு வாழ்வாயானால் உன்னையே தெய்வமாக்கி கும்பிடுவார்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு அவரை அமைதிப்படுத்துகிறார். ஆனா அவருக்கு பிடிக்கல. இதிலேயே அவர் திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னா, வான் உறையும் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டீங்களே திருவள்ளுவரை, நான் வானத்துக்கு போகிறேன், போய் பார்க்கிறேன் அப்படிங்கிறார். நான் ஒரு வேலை கூட கொஞ்சம் வந்தேன். சரி, அந்த வேலையை சொல்லிடுறேன். அது நானும் 2-3 இடம் சொல்லிட்டேன். நான் சொல்ல மாட்டேன். என்ன வேலை? ஒண்ணுமில்ல, நம்ம இந்த சொல்லுங்க ஐயா. இல்ல, கொஞ்சம் மைக்க ஆஃப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், தயவு செஞ்சு. ஐயா நீங்க பேசுங்க. கொஞ்சம் காது கேட்க. ஐயா நீங்க பேசுங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். சரியா வந்துருச்சு ஐயா? ஐயா கேட்குதியா? பேசுங்கய்யா. கேட்குதியா? ஐயா பேசுங்க. கேட்குது ஐயா, கேட்குதியா? பேசுங்கய்யா என்று அவர் சொன்ன உடனே இவர் போனவருக்கு தெய்வத்தை விட்டு வான உலகத்துக்கு போறேன் அவருக்கு மனம் ஒப்பல. ஏன்னா நெடுங்காலமாக அவரை அவர் குடும்பத்தாரை வானுலகம் பெரியது என்று சொல்லி சொல்லி வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அதனால நான் வானுலகத்துக்கு போவேன் அப்படிங்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கேயோ போவேன்னு நீளமா சொல்ல நினைக்காதப்பா, வானம் என்பதே கிட்டக்கதான் இருக்கு, கவலைப்படாத. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து. பக்கத்துலதான் பாருங்க. நீ என்னமோ வானம்னு பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிற, உன் பக்கத்திலேயே இருக்கு பாரு என்று மனிதனை நம்பி மனிதனுக்கு வழிகாட்டுகிறார் திருவள்ளுவர். இன்னமும் அவருக்கு முடியலை. சரி, என்னமோ மேல போகணும், கைய தூக்குற. சரி, மேல போ. எதுக்காக வானத்துக்கு போற? அதுக்கு அந்தண்ட போய அப்படின்னு ஒரு சொல்றார். யான் எனது என்ற செருக்கை அறுத்து விட்டால் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகழ். அதுக்கு அந்தாண்ட போலாம்ப்பா, வானோர்களையும் தாண்டி மேல போயிடலாமே. வானுலகம் என்ன இருக்கு என்று வானுலகத்தை முழுமையாக மறுக்கக்கூடியவர் அவர். நானே தெய்வமாக முடியுமா அப்படின்னு அவர் மறுபடியும் கேட்கிறார். உடனே ஏன் முடியாத, ஐயப்படாது, கொஞ்சம் கூட சந்தேகப்படாம, உன் மனத்தில் என்ன இருக்கிறது? மனத்தை விட பெரியது எது? தமிழ் மரபுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆசிரிய பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுக்கு அதிகப்படியான அடி எது அப்படின்னு சொல்லுவாங்க. 3 அடி கொஞ்சமா பாடினா 3 அடி தான் பாடலாம். அதிகமா பாடணும்னு நினைச்சா உன் மனசு எவ்வளவு விரிவடைவோ அவ்வளவு விரிவடையட்டும், அவ்வளவுதான். ஆங்கிலத்தில ஸ்கை இஸ் த லிமிட் என்று சொல்லுவார்கள். வானந்தான்
மிகப்பெரிய எல்லை. இவர் என்ன சொல்றார் திருவள்ளுவர், மனம் வானத்தையும் தாண்டி சிந்திக்கும், அந்த அளவிற்கு. அதனால பிற்காலத்திலே வந்த சமய காலத்திலே வந்த சைவ சமயத்துக்கு என்ன பேருன்னா சைவ சித்தாந்தம் என்று பெயர். சித்தாந்தம் என்றால் சித்தத்தின் எல்லை எதுவோ அது அது எவ்வளவு வேண்டுமானாலும் விரிவடையும். அறிவியலிலே என்ன சொல்லுகிறார்கள், மனித மூளை இன்றைக்கும் 10 விழுக்காடு கூட முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இன்னும் 90 விழுக்காடு நம்மால் பயன்படுத்த முடியும். திருவள்ளுவர் எப்படி மனிதனை நம்புறார் பாருங்க. மனித முயற்சிதான் முயற்சி என்று அசைந்தே கொடுக்காதவர் வானத்துக்கு போக வேண்டாம், இங்கேயே இரு, இங்கே இருக்கணும்னு தெய்வத்தோட போகணும்னு சொன்னா ஐயமில்லாமல் உன்னுடைய கருதுகோளை வைத்துக்கொள், தவறா சரியா என்பதை பற்றி நீ கவலைப்படாதே, ஐயத்தை விட்டு நீங்கி விடு, உன்னுடையது நான் தான் என்ற செருக்கு இல்லாமல் எழு, அகத்தில் இருப்பதை உணர்ந்தால் வான உலகத்தையும் தாண்டி போகலாம் என்று மனிதன் மேலே வைத்திருக்கின்ற அளவு கடந்த நம்பிக்கை. இது திருவள்ளுவருக்கு தெரியும் போல இருக்கு. பின்னாடி சனாதனத்தை கொண்டு வந்து உள்ளே நுழைக்க போகிறார் ஒருவர் என்று அவர் கருதி இருப்பார் போல. பின்னாடி வர்றவங்கெல்லாம் ஏதாவது ஒரு மதத்துக்குள்ள கொண்டு போய் வைத்து விட வேண்டும். சில பேர் பௌத்த துறவிங்கிறாங்க, இன்னும் சில பேர் சமண மதத்தை சார்ந்தவர்ங்கிறாங்க. திருவள்ளுவர் மனித மதத்தை சார்ந்தவர். இந்த 4 குறள் போதாதா என்ற கருத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன் பெரியோர்களே. இனி என்னுடைய முயற்சியின் 2வது பகுதிக்கு வருவோம். 2வது பகுதி கொஞ்சம் நீளமான பகுதி. இந்த நீளமான பகுதி திருக்குறளுக்கு உரைமரபு. ஏறக்குறைய 37 நாட்களாக 37 அமர்வுகளாக, நான் 38வது அமர்வு, அதனால 37 அமர்வுகளாக திருக்குறளை புகழ்ந்தவர்களை பற்றியே புகழ்ந்த புகழ்ச்சிகளை எல்லாம் சொன்னார்கள், கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆகையினாலே நான் உரைமரபை சொல்லுகிறேன். திருக்குறளுக்கு பழைய காலத்துல 10 உரைகள் இருந்தன. 10 பேர் பாடினாங்க. அதுல 5 பேர் உரைதான் நமக்கு கிடைச்சது. இன்னொரு 5 பேர் கிடைக்கல. அந்த 5 பேரும் 20ஆம் நூற்றாண்டுல திரு கல்யாண சுந்தரனார், அடுத்தா போல அவருடைய மாணாக்கராக இருந்த பெருந்தகை மு அவர்கள், அதிலிருந்து தொடங்கி சொல்லலாம், மேடை முழக்கத்தில் திருக்குறளுக்கு புதிதாக உரை சொல்வதாக இருக்கின்ற மேடை முழக்கங்கள் வரை பார்த்தால் லட்சக்கணக்கு. இவ்வளவு உரை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற திருக்குறள் பரிமேலழகர் அமைத்து கொடுத்த உரை. பரிமேலழகர் என்பவர்தான் பழைய உரைக்காரர்களில் சிறந்தவர். இவர் காலம் 13ஆம் நூற்றாண்டு என்பார்கள். அவருக்கு முன்னாலே 10ஆம் நூற்றாண்டிலே மணக்குடவர் தான் முதல் உரையாசிரியர் என்பார்கள். நூற்றாண்டெல்லாம் கொஞ்சம் கூட குறைச்சி இருக்கும், அவங்கவுங்க ஆராய்ச்சிக்கு தகுந்தாப்புல. 13ஐ விட்டு இன்னும் அண்மை காலத்துக்கு தள்ளுவதற்கு பரிமேலழகர் இல்லை. 19ஆம் நூற்றாண்டிலே அல்லது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்திலே தான் மணக்குடவர் உரையை வ.உ.சி வெளிப்படுத்தினார்.
மணக்குடவர் உரைதான் பரிமேலழகருக்கு பெரிது. 1949 ஆண்டிலே புலவர் குழந்தை என்பவர் பவானிக்காரர். அவர் ஒரு உரை எழுதணும்னு நினைச்சார். ஏன் அவர் எழுதணும்னு நினைச்சார் அப்படின்னா, திருவிக தொடங்கி வச்சார் அந்த வேலையை. அவர் ஒரு விரிவுரை எழுதுவதற்கு முயன்றார். அந்த விரிவுரை முற்று பெறவில்லை. 5, 4, 9 அதிகாரங்களோடு நின்று போய்விட்டது. ஏனென்றால் அவர் தொழிற்சங்க வேலைகள் நிறைய இருந்தது. திருவிக்காவுக்கு தொடர்ந்து எழுத்து வேலையில அவர் ஈடுபட முடியவில்லை. ஆனால் அந்த தொடங்குவதற்கு முன்னாலே அவர் ஒரு சொன்னார், 10 உரைகள் இருக்கின்றன, அதற்கு மேலும் பல பேர் உரை சொல்லுகிறார்கள். பரிமேலழகர் உரை உயர்ந்தது. ஆனாலும் அவையெல்லாம் தற்காலத்திற்கு பயன்படக்கூடியவை இல்லை. ஆகையினாலே ஒரு புது உரை ஒன்று வேண்டும் என்று அந்த முயற்சியிலே நான் இறங்க இருக்கிறேன். யான் மனிதன், பல்வேறு தொல்லைகளில் உழல்பவன். ஆகையினாலே முயற்சியை தொடங்கி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆசிரியர் சொன்னதற்கு அவரால் 9 அதிகாரத்துக்கு மேல பாயிரவியல்ல ஒரு 4 அதிகாரமும், இல்லறவியல்ல ஒரு 5 அதிகாரமும், ஆக மொத்தம் 9 அதிகாரத்திற்கு மேலே அவரால் உரை எழுதுவதற்கு வாய்க்கவில்லை. அவருடைய தொல்லைகள். ஏனென்றால் அவருக்கு தொழிற்சங்கம், முக்கியமா பென்னி மில்லுல உன்னுடைய தொழிலாளர் போராட்டங்கள்ல அவர் முன்னின்றவர். அதனால அவருக்கு அதற்குள்ளே நுழைய முடியவில்லை, திருக்குறளுக்குள்ளே. ஆனால் எப்படி தொடங்குகிறார் என்றால், திருக்குறளை நிலைக்கும் போது பாருங்க, திருவள்ளுவர் அப்படியே புடிச்சுக்கிட்டு வர்றாரு பாருங்க. இந்த உலகம்தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார்னு 4 பாட்டு எடுத்து காட்டினல்ல, அது போல அவர் திருக்குறள் உரை எழுதுகின்ற பொழுதே திருவைக்கா என்ன சொல்லுகிறார், திருக்குறள் என்று எண்ணுகின்ற பொழுதே உலகமும் உடன் தோன்றும் என்று தன்னுடைய விரிவுரையை தொடங்குகிறார். ஆக திருக்குறள் உலகத்தைத்தான் கூறுகிறது, இந்த உலகத்தைத்தான் கூறுகிறது என்பது அவருடையது. புதிய உரை எழுதுகிறேன் என்றார். அவருடைய மாணாக்கர் மூவா, முனைவர் மு வரதராசனார். அவர் என்ன பண்ணார், திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம் என்று ஒரு பெரிய நூல் ஒன்று எழுதினார். திருக்குறளுக்கு உரை, அது உரைநடையாக எழுத வேண்டும் என்று எழுதி பார்த்தார். அதன் பிறகு பரிமேலழகரை பின்பற்றி கொஞ்சம் வழவழா குழகுழா பண்ணி ஒரு தெளிவுரை எழுதினார். நீண்ட நெடுங்காலமாக மூவா உரைதான் இருந்தது. அதற்கு பிறகு நிறைய பேர், அவர்கள் பேரெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நீண்டு போய்விடும். ஆகையினால அதை பெரிதாக சொல்ல வேண்டாம் என்று நான் கருதுகிறேன். புலவர் குழந்தைக்கு வந்துருவோம். 1949 திருவிக சொன்னது. ஆனா இப்போ இருக்கிற திருக்குறள் நாம் பயன்படுத்தி குழந்தை வரைக்கும், புலவர் குழந்தை வரைக்கும் இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற திருக்குறள் பரிமேலழகர் அமைத்து கொடுத்த திருக்குறள். வழுக்களைந்து, முன்னோர் சொன்ன குறைகளைந்து, இயல் வகுத்து, திருக்குறள் அதிகாரத்தின் பெயர்களை கூட அவர்தான் மாற்றினார். ஆனா பெரிய புரட்சி வந்த பிறகு ஒரே ஒரு சான்று சொல்றேன். இல்லற வாழ்க்கை அறம், அந்த வாழ்க்கைக்கு ஒரு துணை, அடுத்தது இல்லற வாழ்க்கையினுடைய முடிவு என்ன என்றால் மக்கட்பேறு. அத பரிமேலழகர் என்ன பண்ணாருன்னா புதல்வரை பெறுதல்னு பேர் வச்சார். அதை நீக்கி மக்கட்பேறு என்றே கொண்டு வந்து வைத்துக் கொண்டு, ஆனா பரிமேலழகரை பெரிதும் பின்பற்றி உரை வகுக்கின்றவர்களும் அப்படித்தான் செய்கிறார்கள்.
அந்த திருக்குறள் தான் இன்றைக்கு நமக்கு தெரிந்த திருக்குறள். பாருங்க, பரிமேலழகர் என்ன பண்றாருன்னா, திருவள்ளுவர் யார் அப்படின்னு ஒரு யோசனை பண்றாரு. பரிமேலழகர் சாதாரண ஆள் இல்ல. ஆனா அவரை மறுக்கிறதுன்னு சொன்னா புலவர் குழந்தை போன்றவர்களால தான் முடியும். எதிர்த்தே ஆகணும் அப்படிங்கிற முறையில நான் அவர் வழியை பின்பற்றுகிறவன் தான். அதனால அதையும் சொல்லுகிறேன். அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், பரிமேலழகர் முதல்ல ஒரு முன்னுரை சொல்றார். எப்படியா இருந்தாவது திருவள்ளுவரை வடநாட்டுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு ஆசைப்படுறார் பரிமேலழகர். அவர் அமைத்து கொடுத்ததுதான். ஆனால் பாருங்க, இந்த இடத்துல ஒன்னே ஒண்ணு சொல்றேன். வந்தேரிகள் என்பவர்கள் நம்மோடு கைகோத்து கொண்டே நமக்கு இனிமையானவர்களாக நம் கருத்தை ஏற்பவர்கள் போல சொல்லிக்கொண்டே வந்து மெதுவா ஒரே ஒரு நூல் விடுற மாதிரி, பாத்துங்க நான் சொல்ற வார்த்தைய, நூல் விடுற மாதிரி விட்டுருவாங்க. அவங்க கருத்தை கொண்டாந்து திணிச்சு விடுவாங்க. அப்படி திணிச்சு விட்ட உடனே, இப்ப நான் பரிமேலழகரை பத்தி சொல்ல போறேன். அப்படி திணிச்ச உரை பற்றி நான் என்னுடைய உரை சொல்லுகின்ற பொழுது அதை சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இது ஏன்னு கேட்டா, இது எப்படி அப்படின்னு பார்த்தால், பரிமேலழகர் வைத்திருக்கிற வரிசைதான் திருக்குறளினுடைய வரிசை. அகர முதல எழுத்தல்லாமல தொடங்கி பிறவி பெருங்கடல் வரைக்கும் ஒரு வரிசை. வானின்று உலகம் வழங்கி வருதலான் என்பதிலிருந்து தொடங்கி 10 பாட்டு. எல்லா அதிகாரத்துக்கும் 10 பாட்டு. அதிகாரத்துக்கு பேரு அங்கங்கே அப்படி நுழைச்சாரு. புதல்வரை பெறுதர்னு கொடுக்க கொண்டாந்து விட்டாரு. மக்கட்பேருங்கிற மணக்குடவர் மக்கட்பேரை சொல்றாரு. மணக்குடவரை பின்பற்றுகிறவர் அதை மட்டும் என்ன பண்றாருன்னு கேட்டா கொண்டு வந்து கூர்க்க விட்டுறாரு, புதல்வரை பெறுதல் அப்படின்னு. இந்த மாதிரி செய்தால் கூட அதையெல்லாம் நீக்கிவிட்டு நாம் திருக்குறளை ஏற்றுக்கொள்கிறோம். திருக்குறளை ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறோம். ஆனா பரிமேலழகரை திட்டத்துக்கும் முடியல. ஏன் ஏற்றுக்கிறோம் அப்படின்னா, அவரு தன்னுடைய உரைக்கு முன்னாலே ஒரு உரைப்பாயிரம் சொல்லுகிறார். இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தமில் உலகத்து அழிவில் வீடும் நெறி அறிந்து மாந்தர்க்கு எய்துதற்கு உரியது என உயர்ந்தோரான் எடுக்கப்பட்ட பொருள் நான்கு என்று சொல்லுகிறார். அறம், பொருள், இன்பம், வீடு. திருக்குறள்ல வீடு இல்லைங்க, மறந்துட வேண்டாம். அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். அதான் நைசா விடுற நூல். என்ன சொல்றாரு தெரியுங்களா? காரண வகையால் அன்றி இலக்கண வகையால் கூற மாட்டாததால் அதனை உதாரணங்களிலே முடித்துக் கொள்கிறார் என்பதை போல சொல்லுகிறார். அதிலேயும் அறம், பொருள், இன்பம், வீடு என்பதை அடையாளம் காட்டுகிறாரே தவிர இலக்கண வகையில அவருக்கு சொல்ல முடியவில்லை. அறத்துக்கு இலக்கணம் இவரே ஒழுங்கா சொல்லலைங்கிறேன். அறம்னா என்ன தெரியுமா? அவற்றுள் அறமாவது, பாருங்க நல்லா கவனிங்க, அவற்றுள் அறமாவது தெளிவா, நல்ல தெளிவா சொல்றார். மனு முதலிய நூல்களில், மனு தர்ம சாஸ்திரத்தில். இன்றைக்கு அதுதானங்க நிறைய அடிபடுது. அதனால சொல்றேன், மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்வனும், நாள் வருண விதித்திருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு நூல் விடுறார். விலக்கியன ஒழிதலும், இதை செய்யாதேன்னு சொல்றாங்கல்ல மனு தர்மத்துல, அதை விட்டு விடுவது என்பது. அப்புறம் ஒரு இடத்துல மட்டும் சொல்லல, அந்த அறத்துல முக்கியமானது ஒழுக்கம், வழக்கு, தண்டம் என்று 3. இந்த ஒழுக்கம் என்பது உணர்ச்சி மிகுதியினாலேயும் காலதேச வர்த்தமானங்களினாலேயும் நகர்கிறது. அதிலேயும் அந்தணர் முதலிய வருணத்தார் தத்தமக்கு
விதித்தன செய்தல் என்று முதல்ல மனுவை சொன்னார். அப்புறம் அந்தணர் அடையாளம் காட்டுறார். இந்த வகையில எல்லாம் அவர் சொன்ன போது முதல்ல 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம் நூலை இயற்றிய சுந்தரம் பிள்ளைக்குத்தான் முதல்ல துடிக்குது. ஏன்னா அவர் விவேகானந்தரை நேரா சந்தித்தவர். விவேகானந்தர் மனு தர்மத்தை முன்னாடி வைத்துக் கொண்டு வேதாந்தம் பேசியவர். ஆகையினால அவர் தான் முதல்ல புத்துரை எழுதி தொலைங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கிறார்கள். அப்படி கேட்கும்போது வள்ளுவர் திருக்குறளை மறு அற உணர்ந்தோர்கள் பாருங்க, மறுவர நன்கு உணர்ந்தோர்கள். உள்ளுவரோ ஒரு குலத்துக்கு ஒரு நீதி அப்படின்னு ஒரு அடி அடிச்சார். முழிச்சுக்கிட்டாருங்க புலவர் குழந்தை. இந்த மாதிரி உரை மரபு எப்படியெல்லாம் அங்கங்கே காலம் கடந்து கொண்டே இருக்கிறது, அங்கங்கே பயன்படுத்தி கொண்டு போய்கொண்டே இருப்போம். வள்ளுவரை ஒரு சமயத்திற்குள் அடைக்காதீர்கள், வள்ளுவரை ஒரு கோட்பாட்டிற்குள் அடைக்காதீர்கள். வள்ளுவர் உடைக்கு நீங்கள் வண்ணம் பூசாதீர்கள். வள்ளுவர் மனிதனை நம்புகிறவர், மனித முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் 38வது அதிகாரமாகிய எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அல்லது நான் தேர்ந்தெடுத்து கொள்ளுகிற ஊழ் அதிகாரம், அங்கேயும் இந்த பரிமேலழகர் பரிமேலழகருடைய பெருமைகள்லாம் இருக்கு. ஆனா அதை நான் இப்ப விரிவா சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்கல. ஆகையினால இந்த பரிமேலழகர் ஊழ் என்பதை அடிச்சு திசை திருப்பி ரொம்ப எளிதா தலைவிதி அப்படின்னு கொண்டாந்து நிறுத்தினார். அதாவது இதற்கு முன்னாலே போன பிறவிகளிலே செய்த வினையின் பயன் அவனையே சேரும் ஆகலால் இதை ஊழ் என்றார் என்று அப்படி நைசா. புரியுதா? நம்மோட திருவள்ளுவர் யாருன்னு கேட்டா நம்ம தோல்ல கை போட்டுக்கிட்டு நம்ம கிட்ட வந்து நின்னுகிட்டு, அதுக்காக தான் அவர் செப்பரோசை எடுத்தாரு. கிட்ட வந்து நின்னுகிட்டு நமக்கு நன்மை சொல்லுபவர், அவரை எட்டி பிடிச்சு நிறுத்தி தலைவிதிங்கிறார். இப்போ ஊழி என்பதை ஒரு தனி இயலாக பரிமேலழகர் அமைத்தார். அப்படியே வைத்து கொண்டு இருவினை பயன் செய்தவரையே சாரும் என்பதிலிருந்து மாறி நான் ஊழ்னா என்ன என்று தேடி பார்த்துருவோமே அப்படின்னு தேடினதுல திருவள்ளுவர் என்ன பண்றாரு தெரியுமா? இணர் ஊழ்த்தும் நாரா மலர் அணையர் அப்படின்னு ஒரு அடி அடிச்சாரு. அங்கேயே கொத்தாக இயல்பாக மலர்ந்திருந்த பூ கூட வாசனை இல்லை என்று சொன்னால் அப்படின்னு சொல்லுவன்மைங்கிற அதிகாரத்துல ஊழ்த்தும் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். அப்போ ஊழ் என்பது முதல்நிலை தொழிற்பெயர். சரி, தொல்காப்பியரை பார்ப்போமே. தொல்காப்பியர் போனா ஒரே ஒரு இடத்துல ஊழை பயன்படுத்துறார். அதுவும் அகத்திணையில மெய்ப்பாடு பத்தி பேசுகின்ற பொழுது தலைவனை சந்திக்கின்ற தலைவி களவியல் வாழ்க்கையில ஊழ் அணி தைவரல் என்று சொல்லுகிறாள். அங்கேயும் இயல்பானது, இயல்பாக அணிகின்ற அணி. இதை நான் சொல்லித்தாங்க ஆகணும், நேரம் ஆனாலும் பரவாயில்ல. இயல்பாக அணிகின்ற அணிகளை அவள் மெதுவாக திருத்துவாள் தலைவி என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார். இயல்பாக அணிகின்ற அணி எது? வளையல் இல்லையா? பெண்களோட பிறந்தது. இது எப்ப பிறந்தது? சிந்து சமவெளி காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் இந்த வளையல் அணிகின்ற வழக்கம் போகலங்க நம்மகிட்ட. புரியுதா? ஊழணி தைவரல்னா தலைவிதிப்படி இல்லை. அடுத்ததாக
சங்க இலக்கியங்களில் ஒரு 42 இடங்கள் இயற்கைன்னு சொல்லுது. இயற்கைன்னு சொல்றாங்களேன்னு திருவள்ளுவர் ஏதாவது சொல்றாருன்னா, திருவள்ளுவருக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, அல்லது பரிமேலழகர் என்ன பண்ணாரு, வகுத்து வச்சார் இல்லையா? அப்படி வகுத்து வைக்கும் போது திருவள்ளுவர் சொன்ன இடங்களை மறந்துடுவாரு. செயற்கை அமைச்சுன்னு பின்னாடி ஒரு அதிகாரம் வருது பொருள்பால்ல. அந்த அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு என்று கேட்டால், செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். இந்த என்னதான் நீ படிச்சிருந்தா, திருவள்ளுவர் சொல்றார், என்னதான் பண்ணாலும் இயற்கையோடு இயைந்து போப்பா அமைச்சனே அப்படின்னு சொல்றார். அதனால ஊழ் என்பது தலைவிதி அல்ல. வேகமா முடியாடுறேன். ஊழ் என்பது தலைவிதி அல்ல. ஊழ் என்பது உலகத்து இயற்கை. உலகத்து இயற்கை என்ன தெரியுங்களா? எப்படி தெரியுமா? பாலாம் கல்யாண சுந்தரர்னு நம்ம காலம் எடுத்துக்கோமே. பாலாம் கல்யாண சுந்தரர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் 30 கோடி ரூபாயை பொது நலத்துக்கு கொடுத்தார். அவர் வாழ்நாள் எல்லாம் உழைத்து ரிட்டையர் ஆன பிறகு கிடைச்சது. இன்னைக்கு சாப்பாடு சாப்பிடுறது சர்வர் வேலை பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இவர். அப்படி ஒருத்தர். அதுவும் உலகத்து இயற்கை தான். இன்னொரு இயற்கை இருக்கு. வங்கியில கடனை வாங்கிட்டு அரசாங்கத்தை தள்ளுபடி பண்ண சொல்லி, அந்த மாதிரி ஒரு இயற்கை இருக்குல்ல, உலகத்து இயற்கை. எனவே திருவள்ளுவர் ஊழ் அதிகாரத்தை தொடங்கும் போதே இருவேறு நாளா மாத்திக்கிறாங்க. இது 4வது குறளாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த 4வது குறளில இருப்பதை நான் 1வது இந்த மாதிரி மாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது உரைக்களஞ்சியம் என்ற மதுரை பல்கலைக்கழகத்தில் திருக்குறள் முழுவதும் பல பேருடைய உரையை எடுத்து ஆராய்ந்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே பலவரும் பல இடங்களிலே திருக்குறள் வரிகளை இடங்களை மாற்றுகிறார்கள். எனவே நான் அமைத்துக் கொள்கிறது முன்னுரை மாதிரி இருவேறு உலகத்து இயற்கை. கொடை கொடுப்பது, கொடுத்ததை எடுத்துக்கொள்வது அப்படின்னு 2ஆ பிரிச்சுக்கிட்டு இருவேறு உலகத்து இயற்கை. திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. உலகத்து இயற்கை 2 வகைப்படும்பா. ஒன்று செல்வம் சேர்ப்பது, இன்னொன்று அறிவை தெளிவுபடுத்திக் கொள்வது. பாருங்க, ஐயத்தின் நீங்கி அப்படின்னு சொன்னார்ல, அதான் தெள்ளியர். தெள்ளியர் ஆதலும் வேறு. இதற்கு மேல உரை சொல்லணுமா இதுக்கு? சரி, நான் நிறைய படிச்சுட்டேனே. செயற்கை அடிந்த கடைத்தும்னு ஒரு போடு போட்டார்ல, அதானே? அதனால இயற்கையாகவே இந்த வார்த்தை செய்ய 2வது குறள் அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் அது 3வது குறளாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் திருக்குறள்ல. ஆனா நான் அதை 2வதாக எடுத்துக்கொள்கிறேன். நுண்ணிய நூல் பல கற்பினம் மற்றும் தன் உண்மை அறிவே மிகவும் இயற்கை வருது பாருங்க. உலகத்தோடு இருக்கக்கூடிய உண்மை. இதுக்கு பரிமேலழகர் தன்னை அறியாமலே ஒரு செய்தி சொல்றாரு. உண்மை, தெய்வம், பால், இது எல்லாமே ஊழ், எல்லாமே ஒரே பொருள் தான். இப்ப எனக்கு தான் அவர் எடுத்து கொடுத்திருக்காரு. எனவே நுண்ணிய நூல் பல கற்பினம். உண்மை என்பது ஊழ் என்பதற்கு இன்னொரு பேரு. தலைவிதின்னு எவ்வளவுதான் சொன்னாலும் அதையும் பரிமேலழகரை தன்னை அறியாம, இதுக்கு பேரு ஆங்கிலத்துல உளவியல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை அறியாம உண்மை வெளியில வந்து விழுந்துருமா, அதனால தானே வெளிப்பட்டுடுவாங்களாம். உண்மை என்பதே அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். ஆனா அதை தலைவிதின்னு அர்த்தம் பண்ணி நம்மளை திசை திருப்புறார். இங்க பாருங்க, நுண்ணிய நூல் பல கற்பினம் செயற்கை அறிவது மற்றும் வினை மாற்றுன்னு பொருள். இலக்கணம் சொல்லப்படாது. பாலு வேற நேரம் ஆச்சுன்னு அதனால பாருங்க, மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். புரியுதா? அதையே பார்த்துக்கொள். உனக்கு எது சரி, உலகத்தோடு ஒட்டி போவதற்கு எது, உலகத்தோடு விட்டவில்லை என்றால் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். பல கற்றும் கல்லார் அறிவிலானார்.
உலகத்தார் உண்டென்பது இல் என்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். இதெல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல திருவள்ளுவர் சொல்லி இருக்கார். எனவே உலகத்தோடு போ, உண்மை அறிவே மிகும். இப்படியெல்லாம் சொன்னா நான் பின்னாடி பொருள்பால் சொல்ல போகிறேன் என்பதற்காக பொருளாதாரம் பத்தி பேசுகிறேன் என்று நமக்கு நினைவுபடுத்துவதற்காக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாரியா உலகத்துல இருவேறு உலகத்து இருக்க இல்லையா, ஒன்று நல்லது, இன்னொன்று தீமையது. எனவே செயற்கை என்று சொல்லுகின்ற பொழுது அவர் நல்லவை எல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம். எதுக்கு? செல்வம் செயற்கு. புரியுதா? தீயவை எல்லாம் நல்லதா ஆயிடும். பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டோம்னா. அதே போல நல்லதையெல்லாம் கெட்டதா போயிடும், ஒதுங்கி 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 வந்துவிடும். எப்படி சொல்றாரு பாருங்க. இது 5வது பாட்டா பரிமேலழகர் வைக்கிறார். நான் 3வது பாட்டா எடுத்துக் கொள்கிறேன். இப்போ பொருள், கைப்பொருள், இலக்கணம் எல்லாம் சொல்லணும்னு மனம் துடிக்குது. கைப்பொருள் ஆகு ஊழால் தோன்றும் அசைவு இன்மை. உனக்கு செல்வம் செய்வதற்கு முயல்வாயேயானா அந்த முயற்சி உனக்கு எங்க இருந்து வரும் என்றால், உன்னுடைய எண்ணத்தோடு உலகத்தின் எண்ணம் ஒத்து போகுது. ஆகு ஊழ், ஆகு ஊழால் தோன்றும் அசைவு இன்மை. அசைவுன்னா சோம்பல், சோம்பல் இல்லாமல் இருக்கும். போகு ஊழால் உன்னுடைய ஊழும் உலகத்தினுடைய இயற்கை, உன்னுடைய உணர்வுகளும் உன்னுடைய அறிவும் உலகத்தோடு ஒத்து போகவில்லை என்றால் அதுக்கு பேரு போகு ஊழ். அதனால சோம்பல் வரும். இப்பவும் சொல்லுவான், வரிஞ்சு கட்டிக்கிட்டு எந்திரிச்சு கிளம்பிட்டான்னு. இதுக்கு வேற ஆகுள். இல்ல, படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கான் பாரு, அப்படின்னா இதுக்கு பேரு போகுள். இவனுக்கு என்ன பணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வம் செயற்கு, இதெல்லாம் அடிப்படை, மறந்து விட வேண்டாம். கைப்பொருள் ஆகும் ஊழ், கைப்பொருள் போகும் ஊழ். ஆகும் ஊழினாலே, இதெல்லாம் பொருளே சொல்ல வேண்டாம், திருக்குறளுக்கு படிச்சாலே போதும். ஆகும் ஊழினாலே என்ன வரும் என்று கேட்டால் அசைவு இன்மை வரும். பணம் வருங்கிறது பிறகு, சோம்பல் போயிடும். உலகத்திலேயே புற்றுநோயை விட அதிக விரைவாக வளர்கிற நோய் எது தெரியுமா? நம்ம குடும்பத்துல இருந்து எல்லாத்தையும் சேர்த்து அழிச்சு போடும். அதுக்கு பேரு சோம்பல்னு பேரு. நெடுநீர், மறவி, மடி, துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலர்னு பின்னாடி ஒரு தடவை சொல்லுவாரு. அதை விட்டுருவான். இப்ப ஆக ஊழால் தோன்றும் அசைவு இன்மை. அசைவுன்னா சோம்பேறி இல்லாத தன்மை வரும். போக ஊழால் மடி தோன்றும், சோம்பல் வரும். இதத்தான் பரிமேலழகர் 1வது பாட்டா வச்சுக்கிறார். ஏன்னா ஆகுகின்ற தலைவிதி நல்லா இருந்தா பணம் சேரும், கைப்பொருள் சேரும் அப்படின்னு அடிக்கிறார். அதையே இன்னும் கொஞ்சம் விளக்கப்படுத்துறார். முட்டாள வேற ஆக்கிவிடுங்க. நமக்கு உலகத்தோடு உணாமோ செயலன்னா, இவனுக்கு என்ன உலகம் தெரியுமான்னு கேட்பாங்க வழக்குல. அவ்வாறு பார்த்தா பேதை படுக்கும் இழவூழ், இழவூழ் இழக்கின்ற ஊழ் நம்மை முட்டாளாக்கிவிடும். ஆகலோள் உற்றக்கடை அறிவு அகலும். சரிதானா? அறிவு அகற்றும், ஆகலோள் உற்றக்கடை. இத 2வது பாட்டா அவர் வச்சிருக்கார். நான் 5வது பாட்டாக எடுத்துக்கொள்கிறேன். இனிமே கொஞ்சம் நெருக்கடி, இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன், வருத்தம் கோபித்துக் கொள்ளாதீர்கள். பரியினும் ஆகாவாம் பால் அல்ல, உய்த்து சொறியினும் போகாதமா. இத நம்ம ஊர்ல உள்ளவங்க ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க. நீ உழைச்ச காசு எங்கடா போகுது அப்படிம்பாங்க. ஆமா, ரொம்ப உழைச்ச, அது உனக்கு ஒட்டுமா என்ன போ அப்படின்னு இந்த திருக்குறளுக்கு விளக்கம் சொல்றாங்க. பரியினும்னா பாதுகாத்து வைத்துக் கொள்ளுதல். பரியினும் பால் அல்ல, பால் தான் முயற்சி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. தலைவிதின்னு ஒரு பொருள் அவர் கொண்டு போறார்.
பால் அல்ல முயற்சியினால் வராதது, பரியினும் கட்டி பிடிச்சு வச்சுக்கிட்டா கூட ஆகாது, உனக்கு வராது. உய்த்து சொறியினும் நீ உழைச்சிட்டீன்னா வேண்டான்னாலும் வரும். நான் வாழ்க்கையில நேரா நான் உணர்றேன், நேரா உணர்றேன். வேண்டான்னு சொன்னாலும் வந்து சேரும், வேண்டும் என்றாலும் வரும். நானு ஓய்வு பெற்றவன். ஓய்வு பெற்ற போது எனக்கு என்னுடைய வருங்கால வைப்பு நிதியில ஒரு ஆண்டு போல பிடிச்சது சேரல. போயிட்டு போது போ அப்படின்னு விட்டுட்டேன். யாரோ ஒருத்தர் வந்தார், ஒரு கடிதம் எழுதி போடுங்கன்னார். ஒரு கடிதம் எழுதி போட்டேன். அவங்க கேட்டதெல்லாம் சொன்னாங்க. கேட்டதெல்லாம் என்னால கொடுக்க முடியல. ஆனா திடீரென்று ஒரு நாள் எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. என்ன கடிதம்னா, உனக்கு பள்ளிக்கூடத்துல இவ்வளவு ரூபா உன்னுடைய விட்டு போன தொகை தேடி எடுத்தாச்சு, போய் வாங்கிக்கணும். அதனால உழைப்பும் முயற்சியும் இருந்தால் போகாது. இதைத்தான் நம்ம சொல்றோம், உழைச்ச காசு எங்கேயும் போகாது, உழைக்கலைன்னா ஒட்டாது. இந்த திருக்குறளுக்கு நம்ம தமிழ் மக்கள் சொல்ற உரைங்க. தலைவிதியை பத்தி பேசவே இல்லை, உழைப்பத்தான் சொல்றாங்க. பால் அல்ல பரியினும் ஆகாது, உய்த்து சொறியினும் பால் அல்ல போகாது. உனக்கு சேர்ந்தது போகாது. அடுத்தா பார்க்கலாமா? இத கொஞ்சம் உண்டு. இந்த பாட்டெல்லாம் வகுத்தான்னா கடவுள்னு பட்டுன்னு தலையில சொல்லிவிடுவோம். பட்ஜெட் மாதிரி இது. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் உய்த்தல் அரிது. அதுதான் இப்போ பாலு எங்க இருந்து வர்றீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாரு. இங்க இருந்து. ஏன்னா இந்த செல்போனை எப்படி பயன்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல, சரியா தெரியல. இதை எப்படி அமைத்தான் அவர் போன்ல சொல்லி சொல்லி பார்த்தாரு. அதெல்லாம் இதுல வரல, இது வேற மாதிரி இருக்கு. இந்த சாம்சங் காரன் எப்படி புரோகிராம் பண்ணியிருக்கானோ அதான வகுத்தல். இப்படி சொல்லாமா? சொல்லப்படாதா? சாம்சங் காரன் எப்படி வகுத்தான் அந்த வகையல்லாமல் கோடி முறை நாம் தொகுத்து அவர் சொன்னதெல்லாம் சேர்த்து தொகுத்து செஞ்சு பார்த்தா வரலையே. உலகம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் நடக்கவில்லை என்றால் அவன் தான் வகுத்தவன். உலகம் ஏன்? நான் தனி ஆளு. உலகம் மற்றது எல்லாமே உலகம். என் பொண்ணு கூட ஒரு உலகம், என் பேத்தி கூட ஒரு உலகம், என் நண்பர் கூட அது மாதிரி உலகத்தில் என்னை தவிர மற்றவர்கள் எல்லாம் உலகம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவர்களை தவிர நான் அவர்களுக்கு உலகம், இவரை தவிர மற்றதெல்லாம். எனவே கோடி லட்சம் பில்லியன் மில்லியன் கணக்காக வாழ்கின்ற மனிதர்கள் எல்லாம் ஒரு பக்கம், அவங்க எல்லாம் நான் ஒரு பக்கம். ஆகையினால அவர்கள் வகுத்தது ஒன்றால், ஒரு மனிதனால் அந்த வகை அல்லாமல் கோடி கோடியாக தொகுத்து வைத்துக் கொண்டாலும் பயனில்லை. வகுத்தான் வகுத்த வகை அல்லால் கோடி தொகுத்தார்க்கும் தூய்த்தல் அரிது. அது என்னுடைய இந்த அலைபேசிய சான்று. சாம்சங் வகுத்த வகை எனக்கு தெரியாததுனால நான் 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சாலும் பயனில்லை. அதை தூய்க்க முடியவில்லையே. கடைசி பாட்டு என்று சொல்லாமா? இல்லை, இன்னும் ஒரு 3 பாட்டு இருக்கு. தூய்க்க முடியலங்கிறதுக்காக நான் வாங்காம இருக்க முடியுமா? துறப்பார்மன் வேண்டான்னு சொல்லிட முடியுமா? துப்புரவு இல்லார் இந்த இதை பயன்படுத்த முடியலையே என்பதற்காக துறக்க முடியுமா? உரற்பால நீ வேண்டும்னு உன்னை உறுத்துகிறது. உறுதல் என்பதுதான் உரல். உறுதல் என்பது என்னுடைய வேறொரு ஈற்று தொழிற்பெயரா எடுத்துக்கிட்டீங்கன்னா உரல்னு வந்துடும். உரல் பால உங்களுக்கு உறுத்துகின்றது ஊட்டா கழியும் எனின் நீங்கள் பயன்படுத்தாமல் வைத்து விடுவீர்களே, ஆனால் துறவியா போயிடுவீங்களா? நினைச்சு பாருங்க. என்னால போன் வாங்க முடியல, அதனால நான் சாமியாரா போயிடுறேன். ரொம்ப ஈஸியா கொண்டாந்து நமக்கு அடையாளம் சாமியாரா போறதுக்கு காவி வேட்டியை கொடுக்குறாங்க, மறந்துறாங்க. திருவள்ளுவருக்கே கொடுக்குறாங்க இல்லையா? ஆகையினால திருவள்ளுவருடைய தனிப்பட்ட உத்தி ஒண்ணு இருக்கு.
என்ன உத்தின்னா சொல்லிக்கிட்டே வரும்போது டக்குன்னு நம்மளை பிடிச்சி இழுத்துக்குவாரு கூட. நான் அதுக்காகத்தான் ஏன்னா என்னையே திருப்பி சொல்லிட்டு இருந்தேன். நல்லது நடந்தா மகிழ்ச்சி அடைகிற, எதுக்காவையா கெட்டது நடந்தா வருத்தப்படுற இப்படின்னு நம்மளையே ஒரு உதாரணம் எடுப்பாரு. பாருங்க அடுத்த பாட்டு. நன்று ஆம் கால் கால் கால்னா காலம். நன்று ஆம் காலத்தில் நல்லவா காண்பான். நல்லதுன்னா மகிழ்ச்சி. இந்த இடத்துல மகிழ்ச்சியை அடைகின்றவன் அன்று ஆம் கால் நல்லது நடக்காத போது அல்லல் படுவது எது? எவன்? எதுக்காக? எவன்னா ஏன்னு அர்த்தம். ஏன் என்று சொல்லத்தான் எவன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு முடிக்கிறார் பாருங்க. ஊழில் பெருவலி யாவுல. ஊழ் என்பது உலகத்து இயற்கை. உலகத்திற்குள் நீ இருக்கிறாய். நீ தனி மனிதன். உலகம் என்ற உலகத்து இயற்கையை படைப்பது மில்லியன் மக்கள், மில்லியன் அளவுக்கு மக்கள். அவர்களுடைய வலிமையை காட்டிலும் எது மற்ற ஒன்று சூழினும் உலகத்து இயற்கை தான் முந்துரும். மற்றொன்று சூழினும் தாழ் உந்துரும். இதற்கு அப்படியே போயிடாத, அறிவு அகற்றும் சொன்ன ஆழ்வினை இருந்தால் வந்து விடலாம். மேல்நோக்கி வருகின்றவர்கள் நம் காலத்தில் இயற்பெயராக நல்ல கண்ணுன்னு பேர் வச்சு காரண பெயரா வச்சுக்கிட்டு 100 ஆண்டு ஒருத்தர் இன்னமும் வர்றாருல்ல. கையில கிடைச்ச கோடி ரூபாய கட்சிக்கு அள்ளி கொடுக்கிறாருல்ல. முடியுமா? பார்க்கிறோம் இல்ல, கண்ணால பார்க்கிறோம் இல்ல. அதனால பெரிய முயற்சி. அந்த முயற்சி ஊழினாலேயே. தெய்வம்னா ஊழ்னு பரிமேலழகர் சொல்றாரு. ஏன் அவரை திட்டிட்டு நான் முடிக்கணும்? ஆகையினால பரிமேலழகர் என்ன சொல்றார்? தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் எந்த அளவுக்கு நீ முயன்றியோ அந்த அளவுக்கு உடம்பு உழைக்கிறோம். அதான் உழைப்புன்னு நம்ம சொன்னா. ஆகையினால முயற்சி தன் மெய் வருந்த கூலி தரும் என்று ஊழ் அதிகாரத்தில் உள்ள 10 பாடல்களையும் விளக்கம் சொல்லி, தலைவிதி இல்லை, அது இயற்கை. இயற்கை நம்மை விட பெரியது. அதை மாற்ற முயர்ந்தால் காலம் கடந்து மழை பெய்யும். காலத்தால் ஆகாது, முயன்றால் முடியும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. நன்றி ஐயா அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய உரையை கேட்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தீர்கள். அதற்காக முதலில் நன்றியினை தெரிவித்து வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடக்கி வைக்கிற எங்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மேலாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள். தோழமை நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். முற்றோதல் செய்த நம்முடைய குழந்தை சாரிகா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும். ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் மிக ஆழமாக திருக்குறளை பயின்றிருப்பதை அவர் உரை மூலம் அறிய முடிகிறது. அதுவும் வைதீக பார்வை தவிர்த்து மானுட பார்வையை வைத்து, மானுட முன்னேற்றத்தின் கருதிதான் வள்ளுவர் மனிதனுக்காக படைக்கப்பட்ட நூல் என்பதை அழுத்தம் திருத்தமாக தெள்ள தெளிவாக ஆணித்தரமாக எடுத்துரைத்திருக்கிறார். அருமையான பொழிவு. அவர் இன்றைக்கு திருக்குறள் ஒட்டு மொத்தமா திருக்குறள் என்பது என்ன, அது எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது, அதனுடைய பயன் என்ன, அது ஊழை பற்றி என்ன சொல்லுகிறது. ஊழ் என்பது ஆன்மீகவாதிகள் வேறு பொருளில் விதி என்று கொண்டாலும் ஊழ் என்பது இயற்கையின் இயக்கம். அந்த இயற்கையின் இயக்கம் செயல்படுவதைத்தான் அவர் ஊழ் என்று கொள்ளுகிறார். இவர்கள் விதி என்றும் தலைவிதி என்றும் கொண்டு தங்களுடைய சமய கருத்துக்களை பரிமேலழகர் முதல் பல்வேறு சமயத்தவர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். ஆனால்
ஐயா அவர்கள் மிக ஆழமாக மனித மாண்புகளை மேம்படுத்தக்கூடிய கருத்துக்களை கொண்டுள்ளது திருக்குறள் என்று சொல்லி, இது மனிதகுல முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு நாட்டினுடைய மனிதனுக்கும் அல்ல, உலக மனிதனுக்கானது இது என்று, இது ஒரு மறையெல்லாம் கிடையாது, மறைபொருள்லாம் கிடையாது, வெளிப்படையானது இது. இந்த மறைகிறேன்லாம் நம்ம சொல்லாதீங்க. அது ஒரு ஆன்மீக பார்வையுடையது, அது ஒரு வைதீக பார்வையுடையது. மறை என்பது மறை அல்ல, இது தெளிவான கருத்துக்களை, வாழ்வியலுக்கான தெளிவான கருத்துக்களை முன்வைக்கிறார் வள்ளுவர். இதைத்தான் புலவர் குழந்தை அவர் ஒரு பார்வையிலே பார்த்தார். ஐயா அவர்கள் ரொம்ப சரியான முறையில ஒரு கருத்தியல் மானுட கருத்தியல், மனிதகுல நன்மையைத்தான் வள்ளுவர் எடுத்து வைத்து உரைக்கிறார். அறிவியல் முறைப்படி சிந்தனை தமிழ் சிந்தனை என்பது நம்ம சங்ககாலம் தொடங்கி வள்ளுவர் வரை ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனை. அது இன்றைக்கு நிறைய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. வளர்ச்சி தான் புது சிந்தனையா வந்திருக்குது. அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் மிக அழகாக இந்த சமூகத்தை பற்றி சிந்தித்து சமூக வளர்ச்சி, அவர் பாருங்க, அவர் எழுதி 2500, 2600, 3000 ஆண்டுகள் ஆனாலும் இன்னமும் நம்முடைய வாழ்க்கைக்கு அது பொருந்துவதாக இருக்கிறது. அதுதான் சிறப்பு. ஊழ் என்று சொல்லும்போது எனக்கு பிடித்த 2 குறளை ரொம்ப அருமையா சொன்னார். முதல்ல எடுத்து வச்சார். அது என்ன வச்சாருன்னா, நுண்ணிய நூல்புல கற்பினும் அவர்தான் உண்மை அறிவே மிகும் அப்படின்ற ஒரு குறளையும், அதுக்கப்புறம் அருமையான குறள், இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதனர் வேறு. இந்த 2 குறள் தான் இந்த அதிகாரத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்தையும் அப்படியே எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முத்தாய்ப்பான குறள்கள். இது மணிக்குறள்கள். திருக்குறளில் உள்ள இந்த அதிகாரத்தில் உள்ள மணிக்குறள்கள் இவை. இந்த குறள்களை எடுத்து வைத்து இந்த அதிகாரம் எவ்வளவு சமூக பாங்கானது, ஒரு சமூக வளர்ச்சிக்கு இந்த கருத்துக்கள் எவ்வாறு பயன்படுகின்றன என்று மிக ஆழமாக, விரிவாக, தெளிவாக ஒரு சமூக பார்வையோடு, மானுட நோக்கோடு சொல்லிய ஐயா பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு காரணமான தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொறுப்பாளர்கள், நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் மருத்துவம் அறம் தொடங்கி இந்த நெறிப்படுத்துகின்ற, நெறியாள்கை செய்கின்ற இலக்கிய குழுவை சேர்ந்த ஐயா கருமுருகன் அவரோடு சேர்ந்த நம்முடைய சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்கள் உட்பட இந்த உலக தமிழர்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உலக தமிழர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பு அளித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பொறுப்பாளருக்கு நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் அவர்களே. அடுத்ததாக அரசெல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று அறத்துப்பாலின் இறுதி அதிகாரம் ஊழ் இன்றுடன் அறத்துப்பால் நிறைவடைகிறது. இன்றைய உரையாசிரியர் நீண்ட நெடிய ஒரு விளக்கத்துடன் திருக்குறள் அதிகாரத்தை பற்றி சொன்னாரு. ஏன், எதற்கு, எப்படி 3 கேள்விக்கும் உள்ளடங்கியதாக அவரது உரை இருந்தது. ஆழமான கருத்துக்கள், விரிவான விளக்கங்கள். ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த ஊழ்வினை என்பதுல சமயம் சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும், சமயம் சாராத பகுத்தறிவாளர்களுக்கு இதில் நம்பிக்கை இருக்காது. பொதுவா எண்ணங்கள் தான் வாழ்க்கையை கட்டமைக்குதுன்னு அவங்களுக்கு வேணா சொல்லலாம். அந்த எண்ணங்கள் கட்டமைச்சாலும் அது நல்ல எண்ணமா இருந்தாதான் நல்வினை நிகழும். இதுல 376வது குறள், அது 379, 380, இந்த 3 குறளும் சர்வ சாதாரணமாக மக்கள்கிட்ட காணக்கூடிய ஒரு குறள். அவங்கெல்லாம் வார்த்தைகளால சொல்லிட்டு போவாங்க. இந்த 376க்கு சொல்லுவாங்க, என்னதான் எண்ணெயை ஊத்திட்டு உருண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும்பாங்க. அந்த 376. அடுத்து இந்த 79ல கடவுள் நமக்கு நல்லது கொடுக்கும்போது அவருக்கு போய் தேங்க்ஸ் சொல்லணும்னு, உடனே தேங்க்ஸ் சொல்லணும்னு யாரும் நினைக்க மாட்டோம். எனக்கு கொடுத்துருக்காரு, நான் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா கஷ்டம் வரும்போது நேரா போய், நீ உனக்கு கண்ணே இல்லையா, நான் இவ்வளவு செஞ்சனே அவ்வளவு செஞ்சேன், உன்னை நம்புனனே அப்படின்னு கடவுள்கிட்ட புலம்புவாங்க. அந்த கடைசி இது 380 உண்மையிலும் அவரவர் அனுபவத்துல
ரொம்ப நல்லாவே அனுபவசாலிகள் எல்லாத்துக்கும் இந்த அனுபவம் இருக்கும். அனுபவம் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆக இன்றைய அதிகாரம் நமது வாழ்வியலை படம் பிடித்து காட்டும் ஒரு அதிகாரமாக இருந்தது. முற்றோதல் செய்த அந்த மாணவிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இன்றைய நிகழ்ச்சி அருமை. நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. கணேசன் சாத்தூர் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அதிகாரம் ஊழ். இந்த அதிகாரத்துல முற்றோதல் செய்த பேத்தி சாரிகா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றியும். அதேபோல் இன்று உரையாசிரியராக வந்த ஐயா பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் இந்த ஊழ் அதிகாரத்தை நமக்கு எந்த அளவுக்கு ஒரு சிறப்பா பண்ணியிருக்காரு நினைக்கும் போது இதெல்லாம் நாம் எடுத்த பிறவி பயன்தானோ என்று நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறேன் நான். அவ்வளவு அருமையாக இவ்வளவு விளக்கமாக இந்த அதிகாரத்தை சொல்லி நம்ம எல்லாம் மெய்சிலிர்க்க வைத்து விட்டார். இன்னொன்னு என்னவென்றால் அத முதல்ல அவர் அதிகாரத்தை எடுக்கும் போதே அந்த நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ஊழ் அதிகாரத்தை பொறுத்த மட்டும் ஐயா சொன்னது போல எத்தனையோ உரையாசிரியர்கள் இருக்கிறாங்க செய்யறாங்க. இருந்தா கூட அந்த விதி தலை விதி இதைத்தான் சொல்லியிருக்காங்க. அந்த பொருள்களுமே அந்த மாதிரிதான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதெல்லாம் இல்லை, இயற்கை தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இதுல நுண்ணிய நூற்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனைதான் நீங்க நூலை படிச்சாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய உண்மையான அறிவு தான் மேலோங்கி நிற்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப அந்த உண்மையான அறிவுங்கிறது எப்படி இயற்கை தன்னால அதான் கொடுக்கறோமான்னு தெரியல. ஆனா அவர் படிக்காம எப்படி அந்த அறிவு இருக்கும்? அவர் படிக்க போய் தான் அறிவு இருக்குது. ஆனா அந்த இயற்கை அவருடைய அறிவை மழுங்கச் செய்யுமா? அதனுடைய நிலைமை எப்படி மாறுகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த குறள்ல இருந்தா கூட நுண்ணிய நூற்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். கடைசியில அவங்கிட்ட என்ன எண்ணங்கள் இருக்கோ என்ன அறிவு இருக்கோ அதான் மிகும்னு சொல்றாப்புல. ஆனா இத எந்த வகையில் இந்த இயற்கையினுடைய பாதிப்பு இருக்கும், அது எந்த வகையில் வரும் அப்படின்னு சொல்லி அவரா நினைச்சுக்கிறதா இல்ல வர்றதை வச்சு சிந்திச்சு செயல்பட வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி இந்த குறள் இருக்குது. இத ஒரு குறள். மத்த குறள்கள்லாம் ஓரளவுக்கு ஐயா எல்லாத்தையுமே விளக்கிட்டாங்க. அது சந்தேகம் இல்லாத அளவுக்கு நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள், வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி தோழமையே. அடுத்ததாக ரேவதியம்மா ஆன் பண்ணீங்க, அப்புறம் வேணான்ட்டீங்களா என்ன? ரேவதியம்மா ரேவதியம்மா கலையக்க பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பன்னீர்செல்வம் ஐயா அவங்க ஆராய்ச்சி பண்ற மாணவர்களுக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி நிறைய தகவல்களை சொன்னாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அவங்க எடுக்கும் போது அந்த வார்த்தையை ஆரம்பிக்கும் போதே நல்லகண்ண ஐயா அவர்களை பத்தி சொல்லிட்டு அவங்க முடிக்க போகும்போதும் நல்லகண்ண ஐயா அவர்களை பத்தி சொன்னாங்க. இந்த மாதிரி பெரிய பத்தி கேட்கறது அது எங்களுடைய ஆகூழ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இந்த மாதிரி ஆட்களோட நமக்கு சம்பந்தம் கிடைக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய ஊழ்னு நல்ல ஊழ்னு சொல்லிக்கிறலாம். எல்லாரும் சொல்ற மாதிரி நுண்ணிய நூல் பல கற்பினும் அந்த திருக்குறள் எல்லாருக்குமே பொருந்தும். நிறைய படிச்சு ஒரு அடிப்படை இது கூட இல்லாத ஆள்கள் இருக்காங்க. அதே நேரத்துல ஒன்றும் படிக்காதவங்க ரொம்ப பண்புள்ள ஆள்களாகவும் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய ஆட்களை பார்க்குறோம். பாப்பாவும் நல்லா சொன்னா, ஆனா இணையம் ஒழுங்கா வேலை செய்யாதனால எனக்கு அதை நல்லா கேட்க முடியல. பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக நிறைவாக பின்னூட்டம் தருகிற போற்றுதலுக்குரிய தமிழாசிரியர் ஐயா முனைவர் நாகராஜன் ஐயா அவர்கள். மாமன்றத்தை மகிழ்வோடு வணங்குவதில் இன்றைக்கு மானமும் சேர்ந்து கொள்கிறது. அது எப்படி இத்தனை நாளா அப்ப இல்லையா அப்படின்னா அது பொருள் அல்ல. திருக்குறளை பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு நவில்தோறும் நூல் நயமா இருக்குதேன்றத ஐயா நிரூபிச்சு காண்பிச்சுட்டாங்க. அது நான் அப்படிதான் நினைக்கிறேன். இங்கே செல்வமான திருக்குறள் இங்கே சொல்லும் பொழுது மிகச்சிறந்த செல்வமா கேள்வி செல்வத்தை சொல்லுவாரு. ஒவ்வொரு செல்வத்தையும் சொல்லிக்கிட்டே வர்ற வள்ளுவர் இங்கே ஆக்கமாகி ஆகுழை ரொம்ப அழகா முன்னிறுத்துறாங்க.
அதை சகோதரி கூட கோடிட்டு காட்டினார்கள். எங்களுக்கு நல்ல ஆகுள். ஆகையினால உண்மையிலேயே பன்னீர்செல்வம் ஐயா, உங்களுடைய வாழ்த்து எங்களுக்கு கிடைச்சிருச்சுங்க ஐயா. நான் இப்படியும் நினைச்சு இப்படி கூட திருக்குறளை பார்க்கலாம். நேத்திக்கு நான் அதை பிரமிச்சேன். கணினித்துறையோடு திருக்குறளை பொருத்தினாங்க சகோதரி. அப்போ நீங்க இன்றைக்கு ஆனா ரவீந்திர பாரதி ஐயா தொடர்ந்து, சிவசுப்பிரமணிய ஐயா எல்லாம் தொடர்ந்து பகுத்தறிவோடு இணைத்து இணைத்து கொண்டு செல்கிறார்கள். இந்த மன்றத்துல அது ஒரு இந்த மன்றத்துல ஒரு இத்தனை நாளா திருக்குறளை பார்ப்பதுல இருந்து, ஏன்னா மயிலம் கல்லூரியில படித்தக்கால் ஆன்மீகம், வேந்தன்பட்டியில படித்தக்கால் பழமுத்தப்பனார் பெருந்தகை, முழுக்க 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 சித்தாந்தத்திலேயே ஊறிய செம்மல். அப்போ உங்களுடைய இந்த இன்றைக்கு மாணவனாக நான் உங்களிடத்துல வருகிற பொழுது உண்மையிலேயே பெருமகிழ்வா இருக்கு. எனக்கு பெருமகிழ்வும் பெருங்களிப்பும் பேருவகையும் ஆனது நெஞ்சு. நீங்க சொன்னதுல ஒரு கருத்தை குறள் எண் 8ஓட மறுபடியும் இப்படி பரிசீலிக்கலாமான்றது என்னுடைய எண்ணமாக சொல்லுகிறேன். நுகர்விலார் துறவு ஏற்பார்கள், நுகர்ச்சி இல்லாத நேர்மையிலே தான் துறவு. அந்த துப்புரவு இல்லாத நிலையை சொல்ல வந்த நீங்க எப்படி சொல்றீங்கன்னு காதுகளை செவியை தீட்டி கூர்மையாய் உட்கார்ந்த நீங்க அங்கேயும் நான் தான் காண்பித்து விட்டீர்கள். நீங்க சொல்லும் பொழுது இத்தனை நாளா ஆகுழாகிய போகுழாகிய இந்த நிலையிலேயே அதை கடைசி குறள்லையும் ரொம்ப அழகா தானே வள்ளுவர் சொல்றார். மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். இன்றைக்கு சிலப்பதிகாரத்தை நான் உங்களுடைய பார்வையில் இப்ப நீங்க 8வது குறளை கொடுத்த விளக்கத்துல நான் அதை அப்போ ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்பது இப்படி கூட பார்க்கலாம் போல இருக்குது சிலப்பதிகாரத்தை என்பதையும் உங்களுடைய 8வது குறள்ல உங்க பார்வையில நான் ஏற்றுக்கொள்கிறேன். பன்னீர்செல்வம் ஐயா பைந்தமிழாய் வாழ்க தழைத்து மாமன்றத்துக்கு இன்னொரு சின்ன வேண்டுகோளை வைக்கின்றேன். இவர்களை போன்றவர்கள் திருக்குறளை இவ்வாறு ஒப்பிடுகிற பொழுது இவைகள் எல்லாம் நூலாக்கம் பெறுமேயானால் நமக்கு காலத்துக்கும் நாம திரும்பி படிக்கிற பொழுது நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மாமன்றம் அதை செவியேற்று செயல்படுத்துமேயானால் பெருமகிழ்வு. இப்போ இன்றைக்கு நான் இணைந்தேன், கேட்டேன், எனக்கு ஆகுள் இல்லாதவர்கள் அப்போ இது எழுத்தாக்கம் பெறுமேயானால், ஏனென்றால் பாவேந்திரன் அடிச்சுவற்றிலே பயணித்தவர்னு சொல்றீங்க. ஆகையினால பன்னீர்செல்வம் பெருந்தகையினுடைய இந்த எழுத்துக்கள், எண்ணங்கள், எழுத்து விதைகளை ஊன்றுமானால், நூலாக்கம் பெருமேயானால் நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல் என்கிற குற்றச்சாட்டு நீங்கிவிடும். அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல் என்று வள்ளுவன் தானே சிந்திக்கிறான். ஆகையினால பன்னீர்செல்வம் ஐயாவனுடைய பார்வையிலேயும் நான் திருக்குறளை இனி நடத்த முடியும் என்பதை நான் உணர்ந்தேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஐயா கருமுருகன் ஐயா இருக்காங்களா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றோல் செய்த மாணவியும் நம்மளுடைய ஐயா பன்னீர்செல்வம் அவங்க ஒரு புது பார்வையை நமக்கு கொடுத்துட்டாங்க. நாம் ஏன் இந்த குறளை இப்படியெல்லாம் பார்க்க கூடாது, இந்த மாதிரி எல்லாம் ஏன் சிந்திக்க கூடாதுன்னு. பாலுதான் பக்கத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன், பட்டுக்கோட்டை பாலு. அவரு முனைந்தால் ஐயா நாகராஜன் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த திருக்குறளையும் எவ்வாறு வரிசைப்படுத்துவது, அது என்னென்ன விதத்தில் புரிந்து கொள்வது என ஐயா அவர்கள் விளக்கம் சொல்வதாக இருந்தால், நாம ஒரு ஜூம் இணைப்பு கூட அவருக்கென்று தனியாக நாம் ஏற்படுத்தி கொடுத்து டெய்லி ஒரு அதிகாரத்தையோ இல்லை 2-3 அதிகாரங்களை ஒரே நாளிலோ வாய்ப்பு இருந்தால் அதை செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும். அதை ஆவணப்படுத்தும் முயற்சியிலும் ஏற்படலாம். முதலில் அவர் வார்த்தைகளில் சொல்லிவிட வேண்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆவணப்படுத்துவதை கூட வைக்கலாம். ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இதுவரை நாம் நினைத்து கொண்டது முயற்சி செய்யும் என்று சொன்ன வள்ளுவரா இப்படி பேசியிருக்கிறார் அப்படியெல்லாம் நமக்குள்ள கேள்விகள் இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு விளக்கும் வகையில் இன்று அவர் உரை இருந்தது. பின்னூட்டம் வழங்கிய நம்ம ரவீந்திர பாரதி தோழர் எல்லாருமே மிக அருமையா சொன்னாங்க.
அனைவருக்கும் நன்றி. ஐயா அப்படி ஒரு பாலு அவர்கள் முயன்றால் நாம் அதை ஜூம் இணைப்பு இப்ப நமக்கு 24 மணி நேரம் ஜூம் இணைப்பு இருக்கு. நம்ம நிகழ்வு தாண்டி ஐயாவுக்கு எப்போது வாய்ப்பு இருக்கிறதோ அந்த மாதிரி ஜூம் இணைப்பு தந்து விடலாம். இன்றைக்கு ஒரு ராஜபாளையத்தில் ஒரு நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தினுடைய புத்தக கண்காட்சியை நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திறந்து வைத்தார். அவருடைய முயற்சியின் காரணமாக இன்று யூடியூபில் ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது. அது என்னவென்றால் திரைப்படங்களில் திருக்குறள் அப்படின்ற இது என்னென்ன திரைப்படங்களில் எல்லாம் திருக்குறள் பயன்படுத்தியிருக்கார்கள் என்பது. விஜய் படத்தில் கூட, இப்போது வந்த விஜய் படத்தில் கூட பயன்படுத்தியிருக்கார்கள். அதை அந்த பொதுக்கூட்டத்திலே அந்த கூட்டத்திலேயே கேட்டார். சொல்லுபவர்களுக்கெல்லாம் ஒரு புத்தகம் பரிசாக கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 7-8 நபர்கள் சொன்னாங்க. பல்வேறு படங்கள், நம்ம பழைய படங்களிலிருந்து இன்றைக்கு வந்த விடுதலை ஆனால் இந்த ஒட்டுமொத்தமாக கவனித்த போது எங்கள் ஆட்சியர் தான் நிறைய குரல்களை சொன்னார். அந்த வீடியோவை அந்த யூடியூபில் இருக்கிறது. நாமும் அப்படி திருக்குறளில் திரைப்படங்களில் திருக்குறள் எந்தெந்த திரைப்படங்கள் எல்லாம் வந்திருக்கு என்பது ஒரு திருக்குறள் குறித்த ஒரு விவாதம் பரவலாக நடக்க வேண்டும் என்பதற்காக அந்த முயற்சியை அவர் எடுத்தார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கேன் என்று. உடனே செய்து விட்டார். இன்று வெளியாகி இருக்கிறது. நண்பர்களையும் கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி தோழர்களே. இடையில என்னுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அதனால நம்முடைய உறவு நம்ம அந்த ஐயாவை கடைசியா கேட்காம நம்ம போயிட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல அதான் கடைசியா இந்த பேச வைக்க போறேன். நம்முடைய உறவு துண்டிக்கப்படல, இணைப்பு தான் துண்டிக்கப்பட்டிருக்கு. அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க ரொம்ப முக்கியம். நிறைவாக ஐயா பன்னீர்செல்வம் ஐயா எதுவும் சொல்றீங்களா? ஐயா நன்றி, எல்லோருக்கும் நன்றி சொல்லுகிறேன். நன்றா கேட்டிருக்கிறீங்க, ஊக்கப்படுத்தி இருக்கிறீங்க. இந்த 82 வயதுல நான் இன்னும் கொஞ்சம் திருக்குறள் படிக்கணும்னு மறுபடியும் ஆவல் வந்திருக்கிறது. மிகுந்த நன்றியா. நன்றி குழந்தைகளே. பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? சொல்லுவீங்க. நான் சொல்லிடுறேன் பொதுச் செயலாளரே. நாளை நிகழ்வு சொல்லிடுறேன் பொதுச் செயலாளரே. தோழர்களே, நாளை தினம் நம்மோடு இலக்கியத்தால் நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் நம்மோடு பயணிக்க இருப்பவர் யார் என்று கேட்டால், இறைமாட்சி என்ற அதிகாரத்தை பேராசிரியர் இளங்கோ அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாளை பயணிப்போம். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியில் குறிப்பாக இன்றைய தினம் முற்றோதல் செய்த என்னுடைய அருமை மருமகள் அவர்களுக்கும், உண்மையிலே பன்னீர்செல்வையாவுடைய உரை என்பது அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, ஐயா ஒரு நாளாயா பன்னீர்செல்வம் எங்க ஐயா பேச விட்டு கேட்கணியா அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. என்னோடு பேசுகிற நேரங்களிலெல்லாம் ஐயா பன்னீர்செல்வம் பற்றிய பெரும்பாலான நேரங்களில் எடுத்துக்கொண்டு பேசுவார். அதற்கான அர்த்தம் இன்றைக்கு தான் முழுமையாக புரிந்தது. உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நான் எப்படி என் நெஞ்சத்தில் நிறைந்திருக்கிற நல்லாசிரியர் முனைவர் நாகராஜன் ஐயா போல நீங்களும் நிறைந்திருக்கிறீர்கள். காரணம், நம்ம எத்தனைதான் ஆசிரியர்களை பார்த்தாலும் ஒரு சிலரை பார்த்தால் எப்பொழுதும் கையெடுத்து கும்பிடன் போல தோணும். அந்த வரிசையில் நாகராஜன் ஐயாவும் என் மனத்தில் நிறைந்திருக்கிறார். அதற்கு அடுத்தாற் போல நீங்களும் நிறைந்திருக்கிற காரணம், அந்த பரந்த தளம். இறைவனை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது அவரவர் விருப்பம், அது சுய கோட்பாடு, அதுல நம்ம தலையிடலாம். ஆனால் அந்த நோக்கம், அந்த சிந்தனையை பரந்த வெளியில் எடுத்துச் செல்வதுதான் இலக்கியத்தினுடைய மகத்தான பணி. அதை சரியாகவே செய்திருக்கிறீர்கள். அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தோழர்களே, நாளைய தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இணைய வழியாக நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பில் உங்களோடு தொடர்ந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்து.